அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் 2,25,00,000 ரேஷன் அட்டைகள் வழங்கப்பட்டிருக்குது. குடும்பத் தலைவர்கள் அவர்களுடைய வறுமையை போக்க மானிய விலையில் அரிசி, பருப்பு, எண்ணெய், லொட்டு லொசுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு இந்த திட்டம் போடப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் 1,57,00,000 குடும்பங்கள் பயன்பெறதா இதில் நமக்கு தகவல் தெரியுது. இதில் 1,00,00,000 குடும்பத்தினுடைய அட்டைகள் ஏறக்குறைய 2,00,00,000 ரேஷன் அட்டைகளை நல்லா கவனிச்சுங்க. 1,57,00,000 குடும்பங்களுக்கு பயன்பெற்றுட்ருக்குறாங்க. மீதி 1,00,00,000 ஏறக்குறைய 3/4 அதை உபயோகம் இல்லாமல் வச்சிட்ருக்குறாங்க அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அதாவது வேறு ரேஷன் அட்டைகள் வேறு பயன்பாட்டுக்காக அதை பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ இலவச அரிசி திட்டம்னு போட்டு அரிசி வழங்கிட்டுருக்குறாங்க. 20 கிலோ, 30 கிலோ இந்த பச்சை அரிசி, புழுங்கல் அரிசின்ட்டு. இதையெல்லாம் 57,00,000 குடும்பங்கள் வேணால் பயன்படுத்தலாம். மீதி 1,00,00,000 குடும்பங்கள் இதை பயன்படுத்துவது கிடையாது. இந்த இட்லி, தோசை மாவு ரெடிமேடு மாவுன்னு கூவிட்டு வருவாங்க. அதுபோக டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயே கூட அதை பேக்கெட் பண்ணி விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த அரிசியை இலவச அரிசியை கொண்டு போய் கிலோ ரூ. 2, ரூ. 3, ரூ. 5 இதுபோல் விலை வைத்து விற்று விடுகிறார்கள் குடும்ப பெண்மணிகள். இதை முதல்ல இந்த பெண்மணிகளுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும். உங்களுக்கு மனநோய் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர்களை புரிய வைக்கிறதுக்கு நம்ம கட்சி பாடுபடும். அது இடையில நம்ம சொல்லிடுவோம். நம்ம கட்சியினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறதுல இது ஒரு நோக்கம். பெண்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து நீங்கள் செய்கிறது எவ்வளோ பெரிய தவறு அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக அந்த மனநோயிலிருந்து அவங்கள விடுவிக்கணும். அரிசியை வாங்கி சில பேர் இந்த ரேஷன் அரிசிக்காகவே நாய் வளர்ப்பாங்க. நாய்க்கு சமைச்சு போட்டு அந்த அரிசியை நாயை வளர்த்துறது. இப்படி ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட குடும்பங்களும் இருக்குது. ஆகையால் நம்முடைய தமிழக மனிதவள மேம்பாட்டு கட்சி ஆட்சிக்கு வந்த உடனே இந்த 2.25 கோடி ரேஷன் அட்டைகளில் ஒரு 50,00,000 ரேஷன் அட்டைகள் தான் உண்மையாக அந்த பொருட்களை வாங்கி உபயோகப்படுத்துகிறாங்க. அவங்கள மட்டும் வச்சுட்டு மீதி இருக்கிற அனைத்து ரேஷன் அட்டைகளையும் கேன்சல் பண்ணி நீக்கம் பண்ணிடுறோம். இது 100% உறுதியாக செய்யப்படும். இது தேர்தல் வாக்குறுதியில் இது முக்கியமான வாக்குறுதி. இந்த மீதி இருக்கிற உண்மையான ஏழை எளிய மக்களுக்கு இந்த 2 கோடி மக்களுக்கு 1 கோடி குடும்பங்களுக்கு தரக்கூடிய இலவச அரிசியை தரம் உயர்த்தி வெளி மார்க்கெட்டில் என்ன மாதிரி பொன்னி அரிசின்னு சொல்கிறாங்க, பலவித அரிசிகள் சொல்கிறாங்க. அதுபோல் எல்லாமே தரமுள்ள பொருள்களாக இந்த 57,00,000 குடும்பங்களுக்கு வழங்கப்படும். இதுதான் நம்ம திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம். இந்த அரிசியை வாங்கி நாய்க்கு போடுறது, இட்லி மாவுக்கு விற்கிறது, இப்பேற்பட்ட குடும்பங்களுக்கு அந்த ரேஷன் கார்டுகள் கேன்சல் செய்யப்படும். இது உறுதியாக நடைபெறுங்கிறத நம்ம இப்போவே சொல்லிக்கிறோம். இதில் என்னென்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, அரசு அலுவலர்களே அரிசி வாங்குவது போல் கூவிட்டு போவாங்க. அரிசி வாங்குறது. அப்போ ரேஷன் அரிசியை கொண்டு வந்து கொடுக்கும்போது அவங்க அட்டையை வாங்கி உடனே கேன்சல் பண்ணி அதை அரசு நடவடிக்கை எடுக்கும். ஒருத்தருக்கு வீதியில் 2 பேர்த்துக்கு கேன்சல் பண்ணாலே எல்லோரும் அரிசியை வாங்க மாட்டாங்க. அல்லது தானாக சரண்டர் பண்ணிடுவாங்க கேன்சல் பண்ணுறதுக்கு. அப்படி முழுமையாக 2 கோடி ரேஷன் அட்டைகளை நீக்கம் செய்து உண்மையான 57,00,000 ரேஷன் அட்டைகளுக்கு தரமான பொருள்களை இன்னும் கூட்டி பல பொருள்களை சேர்த்து வழங்கப்படுங்கிறத நம்ம தெளிவாக விளக்கிடுறோம். இந்த 2 கோடி மனநோயாளிகளுக்கு உரிய கவுன்சிலிங் செய்து இதுவரைக்கும் செய்த தவறுகளுக்கு மன்னிப்பு கோரி அரசாங்கத்திடம் மன்னிப்பு கோர வைக்கப்படும். அடுத்தது நம்முடைய மனிதவள மேம்பாட்டு கட்சி ஆட்சிக்கு வந்துட்டபடியால் ஏற்கனவே கொடுத்த இலவசங்கள், இந்த கலர் டிவி கொடுத்துருக்குறாங்க. அந்த கலர் டிவியில் திரும்ப ஒப்படைக்கணும் ஒவ்வொரு குடும்பமும். அந்த ரேஷன் அட்டை மூலமாக வாங்கின அந்த கலர் டெலிவிஷன் அது ஒரு கட்சி கொடுத்தது. அந்த டெலிவிஷன்களை திரும்ப ஒப்படைக்கணும். அப்படி ஏற்கனவே காயலாங்கடையில் போட்டிருந்தா அதுக்கு உண்டான தொகையை செலுத்தி ஒப்புதல் வாங்கிக்கணும். இல்லை என்றால் அவங்களுடைய அக்கௌண்ட்டில் அந்த அந்த அரசு டிவிக்கு எவ்வளோ செலவு செஞ்சு அந்த டிவி வாங்கிச்சோ அந்த அமௌண்ட்டை அக்கௌண்ட்லேருந்து பிடித்தம் செய்யப்படும் அப்படிங்கிறத உறுதியை சொல்லிக்கிறோம். அதே போல்
அதே போல் அடுத்த ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்ட இந்த கிரைண்டர், மிக்ஸி, ஃபேனு அனைத்தையும் வந்து திரும்ப ஒப்படைக்கணும். அப்படி வந்து காயலாங்கடையில் போட்டவங்க அதுக்கு உண்டான தொகையை ஏற்கனவே நான் சொன்னது போல் வங்கி கணக்கில் செலுத்தணும். அப்படி இல்லைன்னா அவர்களுடைய வங்கி கணக்கிலிருந்து அதை வந்து எடுத்துக்கொள்ளப்படும். அது வந்து உறுதியாக நம்ம செய்வோம். இதில் பல பேர் இந்திக்காரனுக்கிட்ட தமிழ்நாட்டில் இந்திக்காரன் பெருத்திட்டானே, அதனால் இந்திக்காரங்கள்கிட்ட இதை 500 ரூபாய்க்கு விற்றவங்களும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அபராத தொகையை 500 ரூபா சேர்த்து அந்த இந்திக்காரனிடம் வாங்கிய காசையும் சேர்த்து இந்த இலவச பொருட்களை விற்றதை குற்றத்திற்காக அதையும் சேர்த்து இந்த பொருள்களுடைய அடக்க விலை போக அந்த 500 ரூபா ஃபைனையும் சேர்த்து கட்டணும் அப்படின்ட்டு நம்ம சட்டம் கொண்டு வருவோம். அதே போல் கடந்த 2 ஆட்சி காலங்களில் இந்த மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்தாங்க. அதையெல்லாம் பல பேர் விற்றுருக்குறாங்க, பல பேர் உபயோகப்படுத்தினாங்க. ஆனால் எந்த அறிவும் வளர்ச்சி ஆகாதனால உபயோகமற்ற பொருளாக அதை கருத்தில் கொண்டு அதையும் திருப்பி பெறக்கூடிய ஒரு சட்டத்தை இயற்றுவோம். இவர்கள் அறிவு வளர்ச்சி இருந்தால் ஒரு நடிகர்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டு வெற்றி பெற செய்திருக்கிறாங்க. எந்த ஒரு 1% கூட அறிவு வளர்ச்சி தராத அந்த லேப்டாப் எதற்காக இவர்களுக்கு? பொழுதுபோக்கு என்று சினிமா பார்ப்பதற்கும் அதே போல் இதுபோல் விசிலை அடிச்சுட்டு அந்த மாதிரி விஷயங்களை வந்து கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு தான் இது பயன்பட்டுருக்குது. அப்படிங்கிறதுனால இதையெல்லாம் வந்து சுத்தியல் வைத்து உடைத்து எல்லா இதையும் வந்து ஸ்கிராப் செய்யப்படும். அது பறிமுதல் செய்து அதை வந்து அரசு வந்து ஸ்கிராப் செஞ்சிடும். அதே போல் இவர்களிடமிருந்து இந்த லேப்டாப்புக்கான என்ன தொகை வந்து அரசு செலவு செஞ்சதோ அதை வந்து இவர்களிடமிருந்து இது ஒப்படைக்காதவர்களிடமிருந்து அது பறிமுதல் செய்யப்படாதவர்களிடமிருந்து அந்த தொகை வந்து வசூலிக்கப்படும். இது வந்து சிறந்த திட்டமாக வந்து நம்ம அரசு வந்தவுடனே செயல்படுத்தும். இலவசங்களை எல்லாம் கொடுத்து மனிதர்களை சோம்பேறியாக்கி முட்டாளாக்குவது, ஒன்றுக்கு லாய்க்கில்லாத ஒரு இளைய சமுதாயத்தை வந்து உருவாக்குறது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு குடும்பத்து மேலே 4 லட்சம் ரூபா கடன் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. என்னமோ சும்மா கொடுத்த மாதிரி நினச்சிக்கிட்டு வாங்கி எல்லாம் பல்லை இழிச்சிக்கிட்டு உபயோகப்படுத்திகிட்டு இருந்தாங்க தமிழக மக்கள். இந்த ஒவ்வொரு குடும்பத்து மேலே தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்து மேலே 4.5 லட்சம் 5 லட்சத்துக்கு மேலே கடன் இருக்குது அப்படிங்கிறத அனைவரும் தெரிஞ்சுக்கணும். அது தெரியாமல் என்னமோ இலவசமாக கொடுத்து தான் நினச்சிட்டு உங்கள் மேலே அது கடன் இருக்குது அப்படிங்கிறது, மறைமுக கடனாக இருந்தாலும் அது உங்கள் கடன் தான் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுட்டு நம்ம தமிழக மனித வள மேம்பாட்டு கட்சி ஆட்சிக்கு வந்தவுடன் இதையெல்லாம் திறம்பட செயலாற்றுவோம். இதில் எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்கப்பட மாட்டாது. அதிகாரிகள் அப்படியே பம்பரம் மாதிரி சுழன்று வேலை செய்வார்கள். ஒரு நூல் கூட தப்பிக்க முடியாது அரசு பிடியிலிருந்து. ரேஷன் அரிசி கொடுத்தா நாய்க்கு சோறாக்கி போடுறதுக்கு தான் இதெல்லாம் இவ்வளோ அரசு செலவு செஞ்சு வெட்டி செலவு செஞ்சிட்ருக்குது அப்படிங்கிறது உணராத மக்கள் மண்டையில் சம்மட்டியால் அடிக்கிற மாதிரி அடித்து புரிய வச்சு அதை அனைத்தையும் ரத்து செய்யப்படும் அப்படிங்கிறது. அரிசி, பருப்பு, எண்ணெய் கொண்டு போய் டீ கடையில் விற்று போடுறாங்க. ஆயிலையும் அவன் வடை போட்டு அவன் வியாபாரத்தை பெருக்கிறதுக்கு இந்த ஆயிலை வாங்கி 23 ரூபாய்க்கு வாங்கி அதை 40 ரூபாய்க்கு விற்கிறது. கடையில் வந்து அது 80 ரூபாய்க்கு விற்கிது அந்த ஆயில். கடைக்காரனுக்கு ஒரு 30 ரூபா அதில் லாபம் கிடைக்குது அப்படின்ட்டு இந்த எண்ணெயை வாங்கி அவன் போண்டா போட்டு சுட்டுக்கிட்டு விற்றுட்ருக்கிறான் டீ கடைக்காரன். இப்படி வந்து மக்கள் வந்து அறியாமையில் இருக்கிறத பார்க்கும்போது நம்ம அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுத்து தான் திருத்தணும். அப்படின்னா அது ரொம்ப சிரமம். அதனால் இந்த மாதிரி தண்டனைகள் மூலமாக நல்லா நெத்தி போட்டில் அடித்த மாதிரி புரிஞ்சுக்குவாங்க மக்கள். அதனால் ரோட்டில் படுத்து உருளுவாங்க. இந்த எதிர்க்கட்சின்னு ஓட்டு சில மொல்ல மாதிரி இருக்கிறானுங்க, இவனுங்களை கூட்டிகிட்டு வந்து ரோடு மறியல் செய்வானுங்க. அதை இதையும் கலாட்டா பண்ணுனா துப்பாக்கி சூடு தான். அப்படி செஞ்சு இந்த ரேஷன் அட்டைகளை எல்லாம் பறிமுதல் செய்யப்படும்ட்டு நம்ம கட்சி தெளிவாக ஒரு உறுதியை சொல்லிக்குது. அடுத்த வீடியோவில் வேறு விஷயத்தோடு சந்திக்கிறேன். நன்றி.